உறவுகளுக்கு வணக்கம். அதாவது ஒரு திரைப்பட இயக்குனர் நிறைய படங்கள் எடுத்திருக்காரு. சரி, அவர் ஆகச்சிறந்த சமூகத்துக்கு கருத்து சொல்ல வராரு. நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நான் உயர்ந்த சாதி, நான் பெரிய ஆண்ட பரம்பரை, நான் ஏண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிக் கொள்ளும் பொழுதெல்லாம் இது சாதிய பெருமை அப்படின்னு நம்ம திட்டுறோமோ, அதே போல இங்கு ஒடுக்குமுறை நிகழ்ந்ததை அதை மட்டும் பத்தி பேசாம அதையே திரும்ப திரும்ப, அதாவது ஒடுக்குமுறையை தாண்டி இந்த சமூகத்தை பத்தி பெருமையா பேசி எப்படி, அதாவது அவங்களுக்கு நிகரான நாம் அனைவரும் தமிழர்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாம நாங்களும் அப்படிங்கிறது போல அதே போல பேசக்கூடிய சில சில வேலைகளை செய்து கொண்டிருந்தாரு. யார் அப்படின்னா மாரி செல்வராஜ். இந்த மாரி செல்வராஜை எதுக்கு திடீர்னு புழக்க போற அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். மாரி செல்வராஜை புழக்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவியோட பேச்சை கேட்டுட்டு சமூகத்துல கருத்து சொல்ல வந்த சமூக சீர்கேடுக்காக தான் நம்ம பேச போறோம். என்னன்னு புரியல. அதாவது மாரி செல்வராஜ் பாத்தீங்க அப்படின்னா சிறந்த திரைப்படங்கள் எடுத்திருக்காரு. தன்னோட சமூகம் சார்ந்து இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் நேர்கொண்டாங்க அப்படின்னு நிறைய கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. நம்ம பார்த்தோம். நம்ம அதுக்கான இதையும் நம்ம பேசியிருந்தோம். அது வேற. இப்ப என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவியோட பேச்சை கேட்டுட்டு சமூகத்துக்கு கருத்து சொல்லவா, நீ என்னமோ பேசவா, என்ன படங்களே எடு, நமக்கு பிரச்சனை கிடையாது, அது எல்லாம் தறிக்கைக்குள்ளதுன்னு பார்த்து கொடுக்கும். ஆனா தன் மனைவியோட பேச்சை கேட்டுக்கிட்டு, மனைவி பெரியாரை நேசிக்கிறாங்க. யாரு மனைவி? அவருடைய மனைவி திவ்யா பெரியாரை நேசிக்கிறாங்க. திவ்யாவோட அம்மா இருக்காங்கல்ல, மதிப்பிற்குரிய திவ்யா அவர்களுடைய அம்மா, அவங்க ஒரு பெரியாரிஸ்ட். இப்படி திவ்யா அவர்களுடைய குடும்பமே பெரியாரிஸ்ட் குடும்பமா இருக்கு. அங்க இந்த மாரி செல்வராஜ் உள்ள போய் கால வைக்கிறாரு. எப்படின்னா, அந்த இவர் ஒரு சமூகத்தில இருந்து இன்னொரு மாற்று சமூக பெண்ணை திருமணம் சேர்க்க தடையா இல்லாம இருந்ததுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, திவ்யா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியாருடைய புகைப்படமா. சரி, எல்லாம் சரி, நீங்கள் பேசிய எல்லாம் சரி. ஆனா இந்த சமூகத்துக்கு சில காரணங்களை கருத்தா சொல்ல வரீங்களே, அதாவது கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இவர் பேசும் பொழுது நிறைய இருக்கு. திவ்யா முதல் முறை இவர் தான் பெண் கேட்கிறாராம், போறாராம், தாய் யாருமே இல்லை, இவரு மட்டும் போறாராம். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நிறைய உரையாடுறாங்களா அவங்களோட சொந்தக்காரங்க பந்தங்களோட அப்படின்னு நிறைய சொல்றாரு. தன் பெத்த அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக் கொள்ளு போகாது, தான் மட்டும் போய் ஒரு சம்மதத்தை முடித்துட்டு வரக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு தகப்பன் பண்பு அவருக்கு இருக்கு அப்படின்னு அவர் நினைப்பு. ஒரு மயிரும் கிடையாது. பெத்த ஆத்தாலே அப்படின்னு மதிக்கல. அவங்க ஏதாவது ஏடாவளமா பேசுவாங்களோ போவாங்களோ இல்ல அவர்களும் மண்டையில் ஏதோ இருக்கிறாங்க. இவர் மட்டும் போயிட்டாப்ல. போய் பொண்ணு கேட்டு போனது எல்லாம் சரி, கல்யாணம் செஞ்சு சிறப்பா வாழ்றீங்க, அப்படியே சமூகத்துல பெரிய இதா போல வாழ்றீங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களுடைய மனைவி என்னவா இருக்காங்கன்னா பெரியாரிஸ்டா இருக்காங்க. அன்னும் உங்கள் மூலயமா தான் அம்பேத்கரை படித்த நான் பெரியாரை படிக்க என் மனைவி மூலியமா கத்துக்கிறேன் அப்படின்னு கதையை விடுறாரு. அவர் ஒரு இயக்குனர் அல்லவா, அவருக்கும் தெரியும் அல்லவா எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு. உடனே கேட்பாங்க, உங்க அண்ணன் சீமானாப்பா, நிறுத்தப்பா, சீமானுக்கும் மாரி செல்வராஜுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, நீங்க ரெண்டையும் போட்டு ஓரட்டிக்க வேணாம். சீமான் யாரோ எப்படி யாரோ சொல்லி கொடுத்தத பேசல, தான் பயணித்த பாதை, தான் கடந்து வந்த பாதை, நாம் எப்படி வந்தோம், நாம் அதாவது ஒரு ஒரு தன்னைத்தானே பரிசீலனை செஞ்சு திரும்ப திரும்ப சில இதை பரிசீலிக்கப்பட்டு பேசக்கூடிய ஒரு நபர். அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இருக்கு. கேப்பார் பேச்சு கேட்கறதும், பொண்டாட்டி பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ள நீங்க குட்டிகளாட்டா பண்ணலாம். பொண்டாட்டி பேச்சை கேட்டு நாட்டுக்குள்ள பேச நினைக்கிறது தவறு. பெண்களை போற்றிக்கிறோம், உங்களுக்கு பொண்டாட்டி பேச்சை கேளுங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா தன் பொண்டாட்டினாலதான் பெரியாரை அப்படியே உள்ள வாங்கி அப்படியே கக்க வரைக்கிறது போல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஒரு ஆசான், இவர் சொல்றாரு, ஒரு ஆசான்ட்ட கத்துக்கிட்டு அவருக்கு மேல நம்ம வரணும்னா அவரை புகழ்ச்சி அதுக்கு மேல மாதிரி தான் வரணும். எந்த ஆசானை கத்துக்கிட்டோமோ அவரே திட்டுவதன் மூலம் நம்ம ஒன்றும் ஆக முடியாது அப்படின்னு இலைமறை காய்மறையா இல்லாம நேரடியாக சீமான பேசியிருக்காரு. சீமான பேசுவதற்கு முன்பு நீங்கள் பயணப்படணும். நீங்க ஒரு பக்குவப்பட்ட இயக்குனர் ஆகணும். உங்களுடைய பேச்சில நிறைய முரண்பாடுகள் இருக்கு. நானும் அவர் நினைக்கிறாரு, மாரி செல்வராஜை எல்லாரும் புகழணும், எல்லாரும் நேசிக்கணும் நினைச்சா கண்டிப்பா நடக்காது. அது பொய்யா தான் இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் காதலிக்கப்படுவோமா, எல்லாராலையும் நேசிக்கப்படுவோமா, எல்லாராலையும் பாராட்டப்படுவோம்னா கிடையாது. கடவுளாலேயே முடியாது. மாரி செல்வராஜனை கழட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதே போலதான் சீமான் சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிக்குதுன்னா காரணங்கள் வேறு இருக்கு. பெரியாரை படித்தார், பெரியாருடன் கொள்கையை ஏற்று பயணப்பட்டார். இன்று தன்னெழுச்சியாக நிற்கும் பொழுது சில கருத்துக்கள் முரண்படுறாரு, இது தவறு அப்படிங்கிறாரு. சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்ன? பெரியாரை பற்றி சீமான் என்ன பேசினாரு? இதுக்கு பதில் உண்டா? இவர் சொல்றாரு மாரி செல்வராஜ், நான் பெரியாரை படிச்சேன், நான் பெரியாரை உள்வாங்கினேன், அவருடைய ஒவ்வொரு இதுல அப்படியே நான் வியந்துட்டேன்,
அவர் இது வந்து எனக்கு ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மாதிரி தெரிவாரு. இங்க ஒரு மாதிரி தெரிவாரு, அங்க ஒரு மாதிரி தெரிவாரு, இவரே ஒரு மாதிரி பேரை சொன்னேன், ஒரு மாதிரி. அதனால இவருக்கு ஒவ்வொரு மாதிரி தெரிவாராம். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல கோவப்பட வைப்பாரு. இந்த இடத்துல என்னடா இப்படி பேசிட்டோமேனு அப்படி இப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு குறுகலை கொண்டு வருவாரு. திடீர்னு தீப்பிளமா எறிவாரு. இருந்தது, எங்களுக்கு இருந்தது. ஆத்தாங்கரைக்கு திடீர்னு போக சொன்னாரு. பெண்களுக்கு எதுக்கு கற்ப பையன்னு கேட்டாரு. எதுக்கு சம்பந்தமே இல்லாத தன்னோட பொண்டாட்டி ஒவ்வொரு விபச்சாரிங்கிற அளவுக்கு போய் இவ வந்து புதுசா வந்த வேசின்னு சொல்லி நண்பர்கள்ட்ட அறிமுகப்படுத்தினாரு. இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. இவங்க முட்டு கொடுக்குறாங்க. அது வந்து அதுக்கு இதுக்குன்னு தவறா இல்லையா? அதுதான் பேச்சு. அவர் சொன்னது தவறா இல்லையா? நான் சொன்னா சமூக ஊடகங்கள்ல இருக்கா இல்லையா? அதெல்லாம் யாரை வெளியிட்டாங்களோ அவங்கள பேசிட்டு பின்பு அவங்கள பேசணும். நிறைய இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா இல்லையா? பெண்களுக்கு கற்பப்பை வேணானாரே அதே மாரி செல்வராஜ் ஃபாலோ பண்றாரா? இவ்வளவு பேசின மாரி செல்வராஜ் பெரியார் குடும்பமா இருந்த திவ்யா குடும்பம், அவங்களுடைய இவரோட மாரி செல்வராஜோட மாமியா, இவங்களாம் அப்படி இருந்தும் எப்படி நீங்க வந்து மாலை மாத்தி பொட்டு வச்சு கல்யாணம் பண்ணி தெரியல. நீ பெரியார் வழியை எல்லாம் திருமணம் செஞ்சிருக்கணும், தாலி எதுக்கு தாய் வழி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கணும்ல. அதெல்லாம் விடுத்து விட்டு என்ன மயிருக்காக நீ அப்படி கல்யாணம் பண்ண? அன்றே பெரியாரை புடுங்கிய அந்த குடும்பம் என்ன மயிருக்காக தாலிய வந்து கடவுள் இல்லவே இல்லைன்னு சொன்ன இடத்துல என்ன மயிருடா கடவுளோட கொள்கையில ஈடுபட்டு தாலி கட்டினீங்க? அப்ப அதாவது ஒன்னே ஒண்ணுதான், தான் கொண்ட கொள்கையில் எவன் ஒருவன் உறுதியாக இருக்கிறான் சொல்லு. நிக்கிறியா? நீ நிக்கிறியா? நான் பெரியாரிஸ்டா கேட்கிறேன். கடவுள் வெறுப்பு மறுப்புங்கிறீல, நீ கருப்பு சட்டம் மட்டும் தான் பெரியாரோட புகைப்படத்தை தான் டி ஷர்ட்டா போட்டுக்கிட்டாங்க பெருமை பீத்த கூடிய இந்த மாரி செல்வராஜ் நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன டேஷுக்காக பெரியாருடைய கொள்கைகள் அல்லாது நீங்க திருமணம் செஞ்சீங்க சொல்லுங்க. மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி பேசிட்டு போயிடக்கூடாது சீமா. அதாவது நீங்க தவறுதான் புரிஞ்சிருக்கீங்க. அதாவது ஆசானை எதிர்க்கிற நோக்கம் என்னைக்காவது சீமான் பெரியார் தான் எனது ஆசான் சொன்னது கிடையாது. எனது தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொல்லியிருக்காரே தவிர பெரியார் தலைவன் கொண்டதில்லை. பெரியாரோட அந்த கொள்கையில பயணிச்சாரு, பெரியாருடைய இயக்கங்களை பயணிச்சாரு. பயணித்த பாதை வேற, இன்னைக்கு பயணம் பண்ணி கூட்டி கொண்டு போற பாதை வேற. இது ரெண்டுக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது. அன்று அவருடைய கப்பல்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தானா ஒரு கப்பல் நினைச்சு ஒரு தமிழ் தேசிய கப்பலை வழி நடத்தி கொண்டு போய் கேப்டன் நீ கொண்டு திரும்ப திரும்ப இதோட சாய்ந்து போட்ட அப்படின்னா விளங்காது. அது ஒரு ஓட்ட கப்பல் கவுந்து போச்சு, அங்க ரீல் அந்து போச்சு, உங்க படம் எப்படி அந்து போச்சு அந்து போச்சு. நீங்க திணிக்க கூடாது சரியா? நீங்க அங்க திணிங்க, நீங்க போய் திரையில திணிக்க வேண்டியதை திணிங்க. இங்க வந்து தமிழர்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது. நீங்க நிறைய சொல்றீங்க. அதாவது ஒருவரை தாழ்த்தப்பட்டு ஒருவரை பேச்சால் வீழ்த்தப்பட்டு அப்படியே அவருடைய கருத்துக்களுக்காக முடக்கப்பட்டு நம்ம வந்து பேசிடக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிறது போல நிறைய பேசியிருந்தீங்க. அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் பொழுது எப்படின்னா, அவர் உன்னிப்பா எதை சொல்ல வர்றாருன்னா, ஒருவரை அடிமைத்தனமாக்கி வந்து வாழ நினைக்கிறது கிடையாது. ஒரு பேச்சால வந்து ஒருத்தரை வந்து கத்துக்கிட்டு பேசி முழுக்க கூடாது அப்படிங்கிறலாம் சொன்னீங்க. நாங்க சொல்றோம், அடிமைத்தனமாக நாங்கள் வந்து செய்யல. திராவிட நாடு என்று ஒன்று இந்த உலகத்தில் இருந்து அந்த திராவிட நாடுல வந்து தமிழர்கள், நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாடுன்னு கேட்க கிடையாது. செருப்ப கழட்டி இறுக்கி போடுவோம். ஏன் குடும்பம், ஏன் ஊடு, ஏன் நாடு, இது தமிழர் நாடு, இங்க நாங்க ஆட்சி செய்யணும், நாங்க வாழணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஒடுக்குமுறை அடக்குமுறை எடுத்து செருப்பகள் அடிச்சிடும். படம் போல எடுத்துட்டு இருக்க கூடாது. இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாங்கள் தமிழர்கள் ஆளணும் வாழணும் நினைக்கிறது என்ன பிரச்சனை? எல்லோரும் வாழுங்கள், ஒன்றாக வாழ்வோம், ஆனால் ஆளுவது நாங்க தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதான கேள்வி. இதுல எங்க ஒடுக்குமுறையை கண்டுட்டா பெரிய மயிறு மாதிரி பேச வேண்டியது. இப்ப இந்த தமிழகத்தை ஆடுறது யாரு? நீ சொன்னீங்க உங்க ஐயா அப்பா ஸ்டாலின் பேசுறீங்களே, அவர் என்ன கேட்கிறோம்? இங்க தமிழர்களுக்கு அனைத்து உரிமை இருக்கா? உங்களுடைய மனதில் இருந்து நான் தாழ்த்தப்பட்டவன்கிறத தூக்கி எறியணும். நீங்க அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு எஸ்கேப் ஆகலாமா போலாமா வரலாமாங்கிறத, நான் சக மனிதன், நான் தமிழன், எனக்கு அதாவது பெரிய புலனார்களே போற்றப்பட்ட சமூகம் தானே அப்படின்னு நின்றுந்தீங்கன்னா நீ மாரி செல்வராஜ். இப்ப மாரி செல்வராஜ், அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதாவது நான் தாழ்த்தப்பட்டேன் சொல்லு அப்படிங்கிற கேள்வியை வச்சிருக்கணும். சும்மா அங்க போய் உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு எழுஞ்சுக்கிட்டு குழஞ்சுக்கிட்டு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சீங்க, மாற்று கருத்துல நீங்க பண்ணிக்கங்க, உங்க விருப்பம், அதுக்குள்ள வரவே இல்லை. ஆனா நீங்க ஒரு புகுத்துறீங்களே தவறான கருத்தை, அதாவது ஒழுக்கப்பட்டது போல நீங்க செய்யக்கூடாது போகக்கூடாதுங்கிறீங்களே. நான் கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களே இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திராவிடம் ஒண்ணு தேவையில்லாத திராவிடம் எங்கிருந்து வந்தது? திராவிடம் என்கிற சொல் தமிழ் சொல்லா வேற்றுமொழி சொல்லா? அதுக்கு பதில் உண்டா? திராவிடங்களுக்கு மொழி இருக்கா? நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு நீ பிறந்தா மாதிரி மரியாதையா பதில் சொல்.
தமிழ்நாட்டுல நாங்க தமிழர்கள்ங்கிறோம், உனக்கு திராவிடங்கிற பிரச்சனை வந்துடுச்சு. நீ தெலுங்கானால போய், ஆந்திரால போய், கர்நாடகால போய், குஜராத்தில போய், மராட்டியில போய் நம்ம திராவிடர்கள் சொல்லிட்டா செருப்ப கழட்டி அடிச்சுவான். டேய், நான் இங்க மராட்டியன், நான் இங்க கன்னடன், நான் இங்க தெலுங்கன் அப்படின்னு ஒவ்வொருத்தனா இருக்கான். ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் வந்து அப்படியே திராவிடன்னா இழுத்து வச்சு அறுக்கணும்னு தோணுமா தோணாத நாக்க. என்ன கேட்கிறோம்? நாங்கள் தமிழர்கள், வாழுங்கள், வாருங்கள், எல்லோரும் ஒன்றாக வாழலாம். ஆள்வது நாங்களாக தான் இருக்கோம். சண்டை செய்வோம், வா, நான் முன்னாடி நிற்பேன், நீ என் கூட இல்லை. இதானே இது இன்டர்நெட் தொட்ட காலமா போயிட்டு இருக்க. மழுங்கி கிடந்த, தூசுப்பட்டு கிடந்த சமூகத்தை சீமானுங்கிற ஒரு நபர் தட்டி தூசி எழுத்து, நீ தாழ்த்தப்பட்டவன் அல்ல, நீ எதாவது தாழ்த்தப்பட்டவன் எவன் சொல்றான் அவனை கேள்வி கேளுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்லி சாதிய வாயிலே வச்சு வடக்கு மீச்சவர். நீ அப்படிப்பட்டவரோட போய் பெரியார் பெரியார் அப்படின்னா இருப்பா இரு. இப்ப நாங்க எடுத்து சொல்லுவோமா இல்லையா? உங்களுக்கு காம இச்சைகள் இருந்தால் அதை உங்களுடைய மனைவி மட்டுமல்லாது உங்களுடைய தங்கையிடமோ தாயிடமோ தீர்த்துக் கொள்ளும் சொன்னதா பதிவுகள் வந்து கொண்டிருக்கே, முகநூல்ல இருக்கே. அதை தீர்த்து மாற்று கருத்து போட்டு ஒரு வழக்கு போட்டு இது பொய்யானதுன்னு எந்த பெரியார் சார் புடுங்கறானா? சொல்லுங்களா? ஏதாவது பேச வேண்டியது அது என்ன? தமிழ் தேசியம் பேசி தமிழர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு எங்க வலிக்குதுங்கிற? எவ்வளவு ஒரு வன்மம்! இன்னைக்கு வந்து பெரியார பத்தி பேசுவோம், அந்த புக்குக்கு எதிராக வந்து பேசணும் சொல்லி தமிழ் தேசியவாதிகள் ஒண்ணு சேரும் பொழுது அதை முடக்கிய இந்த காவல்துறை, இந்த அப்பா ஸ்டாலினோட ஆட்சி, இதே சீமான திட்டம் சொல்லி ஒரு நாய் பைய உட்காந்து பேசிட்டு இருக்கானே மனோஜனும் அவனை கேட்டீங்களாடா? சொல்லுடா, கேட்டீங்களா? அவனை போய் அடக்க வேண்டியதானே, அங்க போய் உங்களோட சட்டத்தை நீட்ட வேண்டியதானே. அந்த நாயெல்லாம் விட்டுக்கிட்டு ஆசிரியர், நீங்க சொல்லக்கூடிய ஆசிரியர் கூப்பிட்டு மேல இருக்கிறதுலே கேவலமா பேசுறானே. ஆசிரியர் பொண்டாட்டியோ அல்லது ஆட்சியர் அதிகாரிகளுடைய அல்லது மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பொண்டாட்டியோ யாராவது தவறா பேசியிருக்குமா? ஆனா இவர்கள் விமர்சனம்ங்கிற பேர்ல பெரியார நேசிக்கக்கூடிய இந்த நாய்ங்க தெள்ளவாரி தேர்ப்பாயிடுவ சீமான் அவர்களுடைய மனைவி எவ்வளவு கேவலமா தெரியுமா? எவ்வளவு கேவலமா தெரியுமா? வெக்கமா இல்ல? இப்ப நீ என்ன மயிருக்கு பொண்டாட்டி கட்டிருக்க, நீ என்ன ஒரு ஆத்தாளுக்கு அப்புறம் பிறந்திருக்க, உனக்கு எதுக்குடா பெண்ணுங்கிற? பெரியார் தான் பெண் உரிமையை பூத்துனாருங்கிறீங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? நீ பேசலாமா அப்படி? இருந்தாங்க இல்ல, நீ எப்படா பேசலாம்? அந்த கேள்விக்கு பதில் உண்டா? நான் செத்து போயிருவீங்க நாரப்பயலுடா. எதையாவது பேச வேண்டியது ஒரே ஒரு கேள்வி. பெரியார் புடுங்கினார், பெரியார் சாதித்தார் சொல்லக்கூடிய மாறி மத்த மொள்ள மாறி நாய்கள் எல்லாத்தையும் ஒரு கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி, சாதி ஒழிந்ததா? பெரியார் சாதியை ஒழித்தாரா? பெண் உரிமை போற்றப்பட்டதா? பெண்ணுக்கு உரிமை பெற்று கொடுத்தாருங்கிறாரு. இதெல்லாம் நடந்துதா? சொல்லு. சாதி ஒழிஞ்சிருச்சா தமிழ்நாட்டுல? பெண்கள் எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்களா? கொள்ளை 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 கொலை நடக்குதா இல்லையா? சாதிய வன்மம் தீண்டாம இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்ப பெரியாரும் புடுங்கல, பெரியாரை நேசித்த பெரியாரை நீங்களும் ஒரு மயிரை புடுங்கல, அதான உண்மை. அப்ப என்ன டேஸுக்கு வந்து தூக்கிட்டு நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் பெரியாரை அப்படின்னு கதை விட்டு தெரியுதீங்க. அப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குமா இருக்காதா? எதையே சாதித்தீங்க? சாதியை ஒழித்ததை சாதித்தோம் காட்டு. தமிழ்நாட்டில் சாதி பேசாத இடங்கள் இருக்கிறதா? சட்டசபையில சாதி பேசாம இருக்கா? இல்ல கொண்டு போய் நிறுத்துறீங்களே, முன்னிறுத்துறீங்களே வேட்பாளர், அதுல சாதி பேசாம இருக்கீங்களா? ஒரே ஒண்ணுதான், எங்களுக்கு சாதிய பின்புலமோ சாதிய எண்ணமோ தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை என்னமோ கிடையாது. ஒவ்வொரு அந்த இதிலும் பிறந்தவன், ஒவ்வொரு குடியில் பிறந்தவனும் எங்களுடைய தமிழர்கள். அவர்களுக்கென்று ஒரு மரபு இருக்கு, அவர்களுக்கென்று ஒரு குணம் இருக்கு, அவ்வளவுதான். நாங்கள் தமிழர்கள். எதுக்கு திரும்ப நாங்கள் குடிவாரியை பத்தி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கிறோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இந்த குடி இவ்வளவு பேர்கள் இருக்கிறார்கள், இந்த குடி இவ்வளவு பேர்கள் இருக்காருன்னா அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடு இருக்கா? இடஒதுக்கீடு புடுங்கிய இவரான்னு சொல்லக்கூடிய நீங்க என்னத்தை கலட்டி இருக்கானுங்க? சொல்லு, என்னத்தை கலட்டி இருக்காங்க? மாறி உங்களுடைய இதெல்லாம் வேற மாதிரி வச்சுக்கணும். இங்க வந்து மொள்ள மாதிரி முடிச்சவைக்கு மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. வேற மாதிரி வார்த்தைகள் வரும். கடும் கோபத்தில் எழுந்து ஓடிக்கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் யார் என்று தெரியும், எங்களுடைய பெரியார்கள் யார் என்று தெரியும். சும்மா வந்து எவனோ கூப்பிட்டா மேடையை உட்காந்து பேசி உன்னுடைய பொண்டாட்டி பெருமையை பேச நீ வேற மேடையை பயன்படுத்து தம்பி, வேற இடத்த பயன்படுத்து. உன் பொண்டாட்டி பேச பெரியாரதே பேசு, சரியான இடம் தான் பேசு, புகழ்ந்து பாடு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இடத்துல தமிழ் தேசியவாதியாகிய இருக்கக்கூடிய சீமானோடைய அவரை கேவலப்படுத்தணும்னு நினைச்சு அப்படின்னா மானங்கட்டு சீர்கட்டு போவ.
சும்மா ஒண்ணும் இல்ல, வளர்ச்சி அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கும். என்ன கேள்வி? சீமான் கேட்ட கேள்விக்கு மறுத்து பதில் உண்டா? சொல்லு, பதில் உண்டா? ஒரு மயிலும் கிடையாது. எதையாவது பேச வேண்டியது ஓ அப்படின்னு. இவருடைய காதல் கதைய, இவர் வாழ்க்கை முறைய உங்களுடைய குடும்பத்துக்கு சொல்லுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, உங்களுடைய பெரியாரிஸ்டுகள் சொல்லுங்க. அந்த இடத்துல போய்கிட்டு தமிழ் தேசியம் பேசக்கூடியவனை இழிவுபடுத்தி பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்களே, இதெல்லாம் இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. கேட்ட கேள்விக்கு பதில் உண்டு. நீங்க மாமன்னன் படம் எடுக்கும் போது யாரை வச்சு எடுத்தீங்களோ அப்பயே தெரிஞ்சு போச்சு நீங்க யாரு என்ன அப்படின்னு. நீங்க எதை ஆதரிப்பீங்கிறதே எங்களுக்கு தெரியும். இங்க வந்து ஆத்தக்கூடாது மாதிரி எங்களுக்கு தெரியும், எந்த மாதிரி வளரணும் என்று எங்களுக்கு நல்ல மாதிரியே தெரியும். இந்த முடிச்சா ஓகே மோல் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க உங்க இதுல வச்சுக்கோங்க, மோடு முட்டி மாதிரி எல்லாம் இங்க வந்து நீங்க பண்ணக்கூடாது. அது எப்படி அவர் பெரியாரை என்னைக்கு ரசியமா பெரியார தலைவன் சொல்லியிருக்கா? சொல்லு, எதையாவது பேசி வாங்கி கட்டிட்டு போவாத. பயணித்த பாதைக்கும், மீண்டும் சொல்றேன், பயணித்த பாதைக்கும் பயணப்பட்டு அனைவரையும் கூட்டிக் கொண்டு போகும் பாதைக்கும் வித்தியாசம் உண்டு. சரியா? சரி, இவ்வளவு பேசுறீங்களா? பெரியார ஏற்ற நீ நல்ல ஆத்தாள் அப்படின்னு கடவுளை மனிதனை நினைக்கிறியா? கடவுளை மறப்பாளா? மறந்தியா? அந்த கடவுள் மறுப்பு போலதான் திருமணம் நடந்ததா? பதில் உண்டோ? பதில் உண்டோ? சரி விடு, அவர் அளவும் கிடையாது. பெரியார் பெண்கள் அடிமை கிடையாது. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ தான் உங்க ஒய்ஃபோட என்ஜாய்மெண்டா இருந்துட்டீங்களே, எதுக்கு அந்த ஃபேமிலிங்கிறத அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கிட்டு கொண்டு சுமக்கிறீங்க? பதில் உண்டா? சாணிய அப்படியே மனுஷ சாணியில கரைச்சி வாயில வச்சு எடுத்த மாதிரி இருக்கா? சொல்லுடா. எதையாவது பேசிட்டு போக கூடாது. இங்க வந்து நீ சொல்லலாம், நாங்களா ஒன்றும் மரியாதை கட்ட மரியாதை இல்லாமல் பேசவில்லையே, எங்களை ஏன் விமர்சிக்கிறீர்கள், இது மாதிரிலாம் நீ பேசவே கூடாது. நீ மீண்டும் ஒருவன் எந்த திராவிட பன்றியாவது கூட்டிக் கொண்டு வந்து நீ பேசணும்னு நினைச்ச அப்படின்னா எங்களுடைய பதில் இதுக்கும் மேல வேற மாதிரி இருக்கும். கேட்கிற கேள்விக்கு பதில், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பெரியார் கொள்கை ஏற்றங்கள் முழுமையான பெரியார்வாதியா இருக்கீங்களா? சொல்லு. இல்ல இருக்க முடியாதுல்ல. பெரியாருடைய பித்தாட்டங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப என்ன மயிருக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க மேடையை போட்டு? அது என்னடா உங்களுக்கு பிரச்சனை? என் குடும்பம், என் நாடு, இதை நான் ஆளணும், இங்க ஒரு புரட்சி செய்யணும், இங்க தமிழர்கள் என்ற இதை நாம காட்டணும் அப்படின்னு இருக்கோம். என்னைக்காவது வன்முறையில் ஈடுபட்டிருக்குமா? பிற மொழி பேசக்கூடியவர்களோ பிற மாநிலத்தாவரையோ அடிச்சு நொறுக்கி இருக்குமா? எல்லா இடத்துலயும் அடி வாங்கியிருக்கோம். ஏன்? அறம் என்று ஒன்று இருப்பதால போய் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இங்க ஏதாவது கொடுத்துருக்கோமா? ஏன்? அதே அறத்தை நிலைநாட்டுவதற்காக பொத்தி கொண்டு இருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசணும். எதையாவது பேசி எதையாவது விட்டு வாங்கி கட்டியிருப்போங்கிற நிலைமைக்கு நீங்க வரவே கூடாது. சரிங்களா? மாதிரி உங்க டைரக்டர் வேலையை மட்டும் பாருங்க. எங்களுக்கு டைரக்ஷன் தெரியும், நாங்க எந்த டைரக்ஷன்ல பயணிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்களை வந்து இந்த டைரக்ஷன் அந்த டைரக்ஷன், இது உன்னோட படம் கிடையாது தம்பி, இது எங்களுடைய வாழ்க்கை பாடம். எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும். பொத்தி கொண்டு உங்க வேலையை பாருங்க. இதே காணொலியோட நிறைவு பகுதிக்கு வருவோம். இவர்களெல்லாம் யார் 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 இயக்கிறார்கள், என்னென்ன வேலை செய்கிறார்கள் மக்களாக நீங்க தெளிவா பாருங்க. வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் சீமானுடைய முகமே விவசாய சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழ முடியும். அதை கருத்துல கொண்டு நீங்க எல்லாரும் செயல்படுவீங்கிற நம்பிக்கையில் இந்த காணொலியை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை மாறி நல்ல மாதிரியா இருங்க. அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. நன்றி.